பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய பயன்படுத்திய அரிவாளை வைத்து ஆற்காடு சுரேஷின் ஆதரவாளர்கள் வழிபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2008ஆம் ஆண்டு முதல் ஆற்காடு சுரேஷ் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் இடையே கட்ட பஞ்சாயத்து, ஆருத்ரா மோசடி விவகாரத்தில் மோதல் போக்கு நிலவியதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டில் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட நிலையில் அவரது தம்பி புன்னை பாலுவையும் ஆம்ஸ்ட்ராங் மிரட்டியதாக தெரிகிறது. இதற்கு பழிக்கு பழி வாங்கும் வகையில் ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாளான ஜூலை 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதங்களை ஆற்காடு சுரேஷ் படத்தின் முன்பு வைத்து புன்னை பாலு தலைமையிலான கும்பல் வழிபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரும் சரித்திர பதிவேடு குற்றவாளியுமான திருமலை என்பவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு அருகில் உள்ள பள்ளி அருகே ஆட்டோவை நிறுத்துவது போல கடந்த ஒரு வார காலமாக நோட்டமிட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இவர் அளித்த தகவலின் பேரில் உணவு டெலிவரி செய்வது போல நடித்து முதல் வெட்டாக ஆற்காடு சுரேஷின் மைத்துனர் அருள் வெட்டியதாக கூறப்படுகிறது. சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் கூட்டாளிகள் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்ணனின் பிறந்த நாளுக்காக காத்திருந்து பழிதீர்த்திருக்கிறார் தம்பி. கொலை நடந்தபோது ஆம்ஸ்ட்ராங்கின் கைத்துப்பாக்கி எங்கே போனது? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வடசென்னையை ஸ்தம்பிக்க வைத்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் முழு பின்னணி என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூர் பகுதியில் தான் வசிக்கும் வீட்டின் அருகே இருந்தபோது வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 8 பேர் சென்னை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கின்றனர். சரணடைந்த பொன்னை பாலு, அருள், செல்வராஜ், மணிவண்ணன், திருமலா, ராமு, சந்தோஷ், திருவேங்கடம் ஆகிய 8 பேரையும் கைது செய்து நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. சரணடைந்த அனைவரும் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் கூட்டாளிகள் என்பதும், அதில் பொன்னை பாலா என்பவர் ஆற்காடு சுரேஷின் சகோதரர் என்பதும் தெரிய வந்தது. ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் மோதல் ஏற்படுவதற்கு ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி ஒரு காரணமாக இருந்துள்ளது. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்ட ராஜசேகர் முதலில் ஆம்ஸ்ட்ராங் கஸ்டடியில் இருந்திருக்கிறார். அப்போது மோசடி பணத்தை எடுத்து பாதிக்கப்பட்ட சில பேருக்கு கொடுக்குமாறு ஆம்ஸ்ட்ராங் கூறியதாக தெரிகிறது. இதனால் ராஜசேகர் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் ஆதரவை தேடிச் சென்று விட்டார். இது தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளரான ஒத்தக்கண்ணு ஜெயபால் என்பவர் ஆற்காடு சுரேஷை சந்தித்து பேச அவர்கள் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆற்காடு சுரேஷ் அனைவரின் முன்னிலையிலும் ஒத்தக்கண்ணு ஜெயபாலை அசிங்கமாக பேசியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ஒத்தக்கண்ணு ஜெயபால் திட்டமிட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆற்காடு சுரேஷை வெட்டி கொலை செய்திருக்கிறார். இந்த வழக்கில் ஒத்தக்கண்ணு ஜெயபால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் சுரேஷின் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர். ஆனால் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் தொடர்பில்லை என்று போலீசார் தெரிவித்துவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளனர். பல நாட்களாக ஆம்ஸ்ட்ராங்கை நோட்டம் பார்த்து வந்த இந்த கும்பல் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளான ஜூலை 5ஆம் தேதி அன்று ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொலை செய்துள்ளனர்.
ஜொமாட்டோ ஊழியர்கள் போல உடையணிந்து இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை அவரது வீட்டருகே வைத்து வெட்டி கொலை செய்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் எப்போதும் தனது பாதுகாப்பிற்காக ஒரு கைத்துப்பாக்கியை தன்னுடன் வைத்திருப்பாராம். ஆனால் சம்பவத்தன்று துப்பாக்கியை காரில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் புதிதாக கட்டி வரும் வீட்டின் அருகே வைத்து வெட்டப்படும் போது அவருடன் பெரம்பூரைச் சேர்ந்த வீரமணி, பாலாஜி ஆகியோரும் உடன் இருந்துள்ளனர். அவர்கள் இருவரும் கொலைகார கும்பலை தடுக்க முயல அவர்களுக்கும் பலத்த வெட்டு விழுந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பாலு வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் தனது அண்ணன் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என தெரிவித்திருக்கிறார். அத்துடன் தன்னையும் கொலை செய்து விடுவதாக ஆம்ஸ்ட்ராங் மிரட்டி வந்ததாகவும் இதனால் தனது மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதாகவும் பாலு கூறியிருக்கிறார். தனது அண்ணன் கொலைக்கு பழிதீர்க்கவும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளவுமே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக பாலு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் 8 பேரை செல்போன் சிக்னல் மூலமாக 3 மணி நேரத்திற்குள் கைது செய்ததாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். இது அரசியல் கொலை அல்ல என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். 10 தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் 3 மணி நேரத்திற்குள் 8 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கண்டறிந்த சம்பவத்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டி திரு வாசரகர் ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷனர் நார்த் அவர்கள் மூலமா ஒரு ஸ்பெஷல் டீம், அந்த 10 டீம் அமைக்கப்பட்டது. இந்த ஸ்பெஷல் டீம் உடனடி நடவடிக்கை பண்ணிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைம்ல போயிட்டு அங்கே சிசிடிவி மீதி சில நம்ம செல்போன் டவர் லொகேஷன் பார்த்துட்டு அவங்க அந்த 3 மணி நேரத்துக்கு உள்ளே 8 சஸ்பெக்ட்ஸ், அதில் சில பேருக்கு பொன்னை பாலு, ஒரு திருமலை மணிவண்ணன், திருவெங்கடம், ராமு, சந்தோஷ், அருள் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மேற்படி 8 சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய புற குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இது அரசியல் கொலை அல்ல என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் சந்தீப் ராய் ரத்தோர் கூறினார். நீங்க இப்போ என்ன கேக்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நோ, பிரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல, அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்தில் அரசியல் லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதில் மேக்சிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். பட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்கு. இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தேர்தலின் போது ஒப்படைக்கப்பட்ட துப்பாக்கி மீண்டும் கடந்த மாதம் 13ஆம் தேதி அவரிடம் திருப்பி அளிக்கப்பட்டதாகவும் காவல் ஆணையர் கூறினார். இந்த மாதிரி தகவல் நமக்கிட்டே சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது. பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸ் பார்த்த பிறகு அவர் மேலே டைரக்ட் த்ரெட் நமக்கு எந்த வெளியிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி
பிரைவேட் நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க, அப்படி ஒண்ணுமே இல்லை. திருப்பி நம்மகிட்ட 13ஆம் தேதி ஜூன்ல திருப்பி வாங்கிட்டாரா. ஸோ அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு, அதை 31/12/2027 வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதத்துல நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோட்ல சரண் பண்ணாராம். பட் திருப்பி 13ஆம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டாரு. ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது எப்படி என்பது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் செய்தியாளர் சந்திப்பின் போது விவரித்தார். 5ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். சாயங்காலம் 7:15 மணிக்கு பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோயில் திருவை சேர்ந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வயசு 52, அப்பா பேர் கிருஷ்ணன் என்பவரே அவரது வீட்டின் முன்பு அடையாளம் தெரியாத அந்த சிலர் கத்தியால் காத்தினர். அந்த தகவல் அறிந்த காவல் துறையினர் உடனடியாக சம்பவம் எடுத்து சென்ற இன்ஜர்ட் பர்சன்ஸ் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைத்தனர். அவரை சொத்தித்த மருத்துவர்கள் அவர் இருந்து வீட்டதாக அறிவித்தனர். இது தொடர்பாக இருந்தவரின் சகோதரர் வீரமணி என்பவரின் புகாரின் பேரில் கேவன் செம்பியம் காவல் நிலையத்தில் கொள்ளை வழக்கு பதிவு செய்யப்பட்ட புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு க ஸ்டாலின், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடும் பகுஜன் சமாஜ் கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளார். தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அகில இந்திய துப்பாக்கி லைசன்ஸை வைத்திருந்தார். கொலை மிரட்டல் இருந்ததால் எப்போதும் துப்பாக்கி வைத்திருப்பார். இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட பெரட்டா டாம்கேட் ரக துப்பாக்கியை அவர் பயன்படுத்தி வந்தார். இதன் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. பெரம்பூரில் கொலை செய்யப்பட்ட போது துப்பாக்கி ஆம்ஸ்ட்ராங் காரில் இருந்ததாக தெரிகிறது.